Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Maths chapter 10 vector algebra exercise 10.2 ஓட introduction part வந்து நம்ம பார்க்க போறோம். So addition of vectors வந்து பார்க்க போறோம். So இந்த addition of vectorsல நம்ம first வந்து triangle law of vector addition வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு வெக்டார்ஸ் வந்து இருக்குது, A வெக்டார் அண்ட் B வெக்டார். ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டாரையும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா they are positioned so that the initial point of one coincide with the terminal point of the other. அதாவது initial point, அதாவது ஒரு வெக்டாரோட initial பாயிண்டோட டெர்மினல் பாயிண்ட்டை வந்து கோயின்சைட் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா வெக்டார் ஏ வந்திருக்கு. இந்த வெக்டார் ஏவோட டெர்மினல் பாயிண்டில் இந்த வெக்டார் பியோட இனிஷியல் பாயிண்ட்டை கோயின்சைட் பண்ண வைக்கிறது. அண்டு அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிசல்டன்ட் வெக்டார் ஏசி வந்து நம்மளுக்கு வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி. ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து என்னது ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து parallel law of vector addition. ஸோ parallel law of vector addition அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி adjacent சைட்ஸில் வந்து இருக்குது. இங்கே வெக்டார் ஏ இருக்குன்னா இங்கே வெக்டார் பி வந்து இருக்குது. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை டூ adjacent sides of a parallelogram. இப்போ வந்து இதை வச்சு ஒரு parallelogram நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். வெக்டார் ஏ வெக்டார் பி ரெண்டுமே adjacent சைட்ஸில் வர மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அதை வச்சு we are completing the parallelogram such that their sum, அதாவது வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி இதை வந்து என்னன்னு சொல்லலாம், எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட டயக்னல் ஆஃப் த parallelogramல வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தோம்னா ரெண்டுத்துக்குமே வெக்டார் ஏக்கும் வெக்டார் பிக்குமே வந்து பார்த்தோம்னா they are co-initial, அதாவது they are starting from the same point. வெக்டார் ஏவும் சரி வெக்டார் பியும் சரி co-initial வெக்டார்ஸ். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து எப்படி வரும், அண்ட் the resultant will be வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, we have two vectors A and B represented by two adjacent sides of a parallelogram in magnitude and direction. ஸோ இந்த ரெண்டு adjacent sides of the parallelogramல மேக்னிடியூடும் டைரக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதோட சம் வந்து எப்படி இருக்குது, வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி இது வந்து என்னது இஸ் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த diagonal of the parallelogram through their common point. அது diagonal of the parallelogramல வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஒரு காமன் பாயிண்டில். இதை தான் வந்து நம்ம parallelogram law of vector addition அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டு வெக்டார், ஸோ co-initial வெக்டார் அப்படின்னு வந்தாவே வந்து என்னது அது parallelogram law of அடிஷன் தான் வந்து வெக்டார் அடிஷன் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது ஒரு வெக்டாரோட டெர்மினல் பாயிண்டில் இருந்து இன்னொரு வெக்டாரோட இனிஷியல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா தென் அதோட ரிசல்டன்ட் வந்து வெக்டார் ஏ ப்ளஸ் வெக்டார் பி. அது வந்து என்னது ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ட்ரையாங்கிள் லா வந்து பார்த்தோம், அதே மாதிரி parallelogram லாவும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து எப்படி எழுதலாம், இப்போ ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணி ஸோ இப்போ இதை எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன வரும், ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார், அதாவது ஓஏ வெக்டார் ப்ளஸ் வெக்டார் ஏசி இட் வில் கிவ் அக்கார்டிங் டு ட்ரையாங்கிள் லா என்ன வரும், ஓசி வெக்டார் ஓசி வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரியே இப்போது ஓஏ ப்ளஸ் ஓபி வெக்டார் வில் பி ஈக்குவல் டு ஓசி வெக்டார். இது வந்து என்னது விச் இஸ் parallelogram law. ஸோ அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா ஓஏ ஓசி வந்துடுச்சு. அப்போனா என்ன அர்த்தம், ஸோ we can say A வெக்டார் ஏசி இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஓபி. ஏன் வந்து வெக்டார் ஏசியும் ஓபி வெக்டாரும் வந்து ஈக்குவல், ஏன் வந்து எப்படி ஈக்குவல் ஆகும், ஏன்னா parallelogram நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் parallel. ஸோ அப்போனா ஏசி இஸ் ஈக்குவல் டு ஓபி. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் லாவும் parallelogram லாவும் வந்து they are equivalent to each other. அதாவது இந்த ரெண்டு லாஸுமே, அதாவது the two laws of vector addition are equivalent to each other அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் அடிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் அடிஷனில் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா commutative property, associative, additive identity and additive inverse. commutative property அப்படின்னா ரெண்டு வெக்டார் வந்து எடுத்துக்கிறோம், வெக்டார் A வெக்டார் B. ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வெக்டார் A ப்ளஸ் வெக்டார் B will be equal to வெக்டார் B ப்ளஸ் வெக்டார் A. ஸோ A ப்ளஸ் B பண்ணாலும் சரி, B வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்து சேமாக தான் வந்து இருக்கும். ஸோ வெக்டார் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 வெக்டார்ஸ், வெக்டார் A, வெக்டார் B and C. We have வெக்டார் A plus வெக்டார் B plus C is equal to வெக்டார் A plus B plus C வெக்டார்ஸ் வந்து எழுதலாம். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கும் போது ஸோ வி கேன் சே த வெக்டார் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம வந்து ஜீரோ வெக்டாரோட நம்ம வந்து ஒரு வெக்டாரை வந்து ஏதோ ஒரு வெக்டாரை ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த வெக்டாரே வந்து கிடைக்கும். அப்போ ஜீரோ வெக்டாரை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா இப்போது வெக்டார் ஏ ப்ளஸ் மைனஸ் ஆஃப் வெக்டார் ஏ இது ரெண்டுத்தையும் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வெக்டார் வந்து இருக்குது, நம்மளுக்கு வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் தெரியும். ஸோ வெக்டார் ஏன்னு வரும்போது அதோட மேக்னிடியூட் சேமாக இருக்கும், பட் மைனஸ் அப்படின்னு வர்றதுனால என்னவா இருக்கும், அதோட டைரக்ஷன் வந்து மாறி வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ வெக்டார் ஏ ப்ளஸ் மைனஸ் வெக்டார் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மைனஸ் சைன் வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா அதோட மேக்னிடியூட் இஸ் சேம். ஏன்னா வெக்டார் ஏ தான் யூஸ் பண்ணுறோம், பட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் ஏ. அதாவது இப்போ வந்து இதுதான் வந்து ஏ வெக்டார் அப்படின்னா தென் அதோட இது வந்து மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ த வெக்டார் minus a is called negative or additive inverse of vector a அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆப்போசிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்கும், அதனால் வந்து இது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து சொல்லலாம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி வேறு, அதாவது ஏதோ ஒரு வெக்டாரோட நம்ம ஜீரோ வெக்டாரோட ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன வரும், அதே வெக்டாரே வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஜீரோ வெக்டாரை வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா வந்து மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும், அதோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கும், அண்ட் அது வந்து என்னது, இட் இஸ் கால்ட் இஸ் நெகட்டிவ், இல்லைன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அடுத்த டாபிக் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை அ ஸ்கேலார் வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து வெக்டார் ஏ இதுதான் வந்து என்னது, திஸ் இஸ் given as vector and lambda இதை வந்து நான் ஸ்கேலார் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ வெக்டார் பை ஸ்கேலார், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் ஏ பை எ ஸ்கேலார் எப்படி டினோட் பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் ஏ பை ஸ்கேலார். இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா லாம்டா இன்ட்டு வெக்டார் ஏ அப்படின்னு வந்து எழுதுவோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் ஏ பை எ ஸ்கேலார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் ஏ பை எ ஸ்கேலார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போது இந்த லாம்டா இன்ட்டு வெக்டார் ஏ வந்து இருக்குல்ல, இதுவுமே வந்து என்னது, திஸ் இஸ் ஆல்சோ வெக்டார். ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்கேலார், இது வெக்டார், ரெண்டுத்தையும் வந்து ப்ராடக்ட் பண்ணும் போது தான் வந்து வி கெட் திஸ் இஸ் ஆல்சோ அ வெக்டார் அப்படின்ட்டு. த வெக்டார் லாம்டா இன்டு வெக்டார் ஏ இதில் வந்து என்ன ஆகும்னா டைரக்ஷன் வந்து சேமாக இருக்கும். எதுக்கு, வெக்டார் ஏ என்ன டைரக்ஷனில் இருக்குமோ, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் வந்து வெக்டார் ஏ. இந்த வெக்டார் ஏ வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குமோ சேமாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா ஆப்போசிட்லேயும் வந்து இருக்கலாம். அதாவது மைனஸில் வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்கும். பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது சேம் டைரக்ஷனில் வந்து இருக்கும். அக்கார்டிங்லி, அதாவது இந்த லாம்டா வேல்யூ வந்து நம்மளுக்கு மாறும் போது அதோட டைரக்ஷன் வந்து மாறும், பட் ஆனால் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் வந்து நம்மளுக்கு
மாறாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் அதாவது லாம்டா இன்ட்டு வெக்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், இப்போ நான் லாம்டா வேல்யூ வந்து -1 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து என்னவாகும், தென் லாம்டா இன்ட்டு வெக்டார் ஏ வில் பி லாம்டா வந்து -1, அப்போனா மைனஸ் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து எனக்கு வரும். அப்போது இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, திஸ் வெக்டார் ஹேஸ் த மேக்னிடியூட் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஆனால் அதோட டைரக்ஷன் என்னவா இருக்கும், அண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் ஏ. ஸோ அதாவது எப்படி வரும், இப்போ வெக்டார் ஏ வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா மைனஸ் வெக்டார் ஏ டைரக்ஷன் வந்து இப்படி வந்து வரும். அண்ட் இந்த லாம்டா வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதோட டைரக்ஷன் சேமாகவும் இருக்கலாம், அதோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாகவும் மாறலாம். அதாவது லாம்டா டைம்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் அப்படின்னு வந்து மாறும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வி ஹேவ் வெக்டார் ஏ, இப்போ இது சேருது, அப்போ இது ரெண்டும் சேரும் போது ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், வெக்டார் ஏ மைனஸ் ஏன்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து வரும், விச் இஸ் 0 வெக்டார் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது if lambda is equal to 1 by modulus of vector a அப்படின்னு இருக்குன்னா, and a vector வந்து not equal to 0 அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் வெக்டார் ஏ வந்து என்னது, இது அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் நாட் அ நல் வெக்டார் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இங்கே நம்ம எப்படி எழுதலாம், லாம்டா மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ, மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ. இது என்ன எழுதலாம், இந்த லாம்டாக்கு பதிலாக 1 by மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ இன்ட்டு வெக்டார் ஏ அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஸோ அப்போ வந்து என்ன வரும் எனக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ அப்போ நான் இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம், லாம்டா இன்ட்டு வெக்டார் ஏ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இது என்னன்னு சொல்லலாம், யூனிட் வெக்டாருன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்றத வந்து நான் சொல்லலாம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை அ ஸ்கேலார் அப்படின்னா, நான் ஒரு வெக்டாரை ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ராடக்ட் பண்ணும் போது எனக்கு வந்து என்ன கிடைக்குது, இந்த ஸ்கேலார் வந்து லாம்டா டைம்ஸ் த வெக்டார் ஏ வந்து எனக்கு கிடைக்குது. இப்போது இங்கே இந்த லாம்டாவோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து என்னவாகுது, அந்த வெக்டாரோட டைரக்ஷனும் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். அது சேமாகவும் இருக்கலாம், அது வந்து வேரியும் வந்து ஆகலாம். இந்த வெக்டார் மைனஸ் ஏ வந்து இருக்குல்ல, அதாவது இந்த மைனஸ் ஏ அப்படின்னு வந்து இருக்குல்ல, அப்போ வந்து இப்போ அதாவது லாம்டா வேல்யூ -1 இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இங்கே என்ன வருது, மைனஸ் ஏ அப்படின்னு வந்து வருது. இங்கே என்ன அர்த்தம், மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்குது, எதுக்கு, வெக்டார் ஏக்கு ஏவோட மேக்னிடியூடோட ஈக்குவலாக இருக்குது. ஆனால் டைரக்ஷன் மட்டும் வந்து என்னவா இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்குது. இட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் ஏ. அதாவது இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஃபேஸிங் டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்னது, இது வந்து நெகட்டிவ் சொல்லலாம், இல்லைன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ்னு வந்து சொல்லலாம். இப்போது லாம்டா வந்து 1 by மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ இருக்குது அப்படின்னா, அண்ட் ப்ரொவைடட் தட் வெக்டார் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது நல் வெக்டாராக இல்லை அப்படின்னா, தென் இங்கே இருக்குல்ல லாம்டா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ, இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து 1 by மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, லாம்டா இன்ட்டு வெக்டார் ஏ வந்து என்னது, யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுது இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஏ அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு ஏ கேப். யூனிட் வெக்டார் அப்படின்றத வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஏ கேப் அப்படின்னு வந்து போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த வந்து ஏ கேப்புன்னு வந்து நம்ம போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ வெக்டார் வந்து பார்க்கலாம். ஸோ காம்பனன்ட் ஃபார்ம் ஆஃப் அ வெக்டார்னால் வந்து என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏ, பி அண்ட் சி பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். எங்கன்னா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா modulus of vector OA is equal to 1, modulus of vector OB 1, modulus of OC வந்து 1. ஸோ இப்போது இந்த வெக்டார் இருக்குல்ல OA, OB, OC இது எல்லாத்துக்குமே மேக்னிடியூட் வந்து 1. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? we can say these as unit vectors அப்படின்னு வந்து சொல்லலாம். along the axes OX, OY and OZ அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா I cap, J cap, K cap அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. denoted by I cap, J cap and K cap அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு பொசிஷன் வெக்டார் OP வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து O. ஸோ பொசிஷன் வெக்டார் இங்கே வந்து P வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த OPன்றது வந்து ஒரு பொசிஷன் வெக்டார் எக்ஸு, ஒய்யு, ஜெட்டு வந்து இருக்குது. ஸோ ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ P அதாவது OP வெக்டார் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். such that பாயிண்ட் Pயோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னவா இருக்குது? எக்ஸு, ஒய் அண்ட் ஜெட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். P1 அப்படின்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து என்னது? இதுதான் வந்து இந்த பர்பண்டிகுலரோட ஃபுட் ஃப்ரம் P. அதாவது இந்த P பாயிண்ட்லேருந்து வருதுல்ல, இதுதான் வந்து ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா XOY பிளேனில் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போது இந்த லைன் P1 இருக்குல்ல, இது வந்து திஸ் இஸ் parallel to what is Z ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து இருக்குது. அண்ட் நம்ம வந்து இந்த I கேப், J கேப், K கேப் இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? யூனிட் வெக்டார்ஸ் அலாங். இப்போ I கேப் வந்து யூனிட் வெக்டார் along x axis, j cap வந்து யூனிட் வெக்டார் along y axis, k cap வந்து யூனிட் வெக்டார் along z axis அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ P1 இந்த லைன் வந்து இருக்குல்ல, திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ், அண்ட் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அதாவது இங்கே வந்து P, இது வந்து P1, இது வந்து Qன்னு எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் ஒன் வில் பி R. அதாவது எக்ஸு, ஒய், ஜெட் ஆக்சிஸில் மீட் ஆகுதுல இந்த பாயிண்ட், இது வந்து நான் P, இது வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வந்து என்ன எடுத்திருக்கோம்? அண்ட் இது வந்து எஸ். P, Q, R அண்ட் எஸ். இங்கே ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது மீட் பண்ணுற இடத்துல எஸ்ன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுறது Qன்னு எடுத்திருக்கோம், அண்ட் ஜெட் ஆக்சிஸில் ஆர்ன்னு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போது இந்த P1 வெக்டார் வந்து இருக்குல்ல, திஸ் இஸ் ஈக்குவல் டு OR வெக்டார். அதாவது ORனா இது. ஸோ இதுவுமே இந்த P1ம் இந்த ORம் வந்து வெக்டாரும் வந்து ஈக்குவல். திஸ் இஸ் ஈக்குவல் டு ZK கேப். அதே மாதிரி தான் QP1 வெக்டார், QP1 வெக்டாரும் OS வெக்டார்னா இது OS வெக்டாரும் வந்து ஈக்குவல். திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? YJ கேப். அடுத்தது OQவும் அதே மாதிரி தான் OQ வெக்டார். திஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? XI கேப். ஸோ இங்கேருந்து இப்போ இது வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா இது என்ன வரும்? OP1 வெக்டார். So OP1 vector is equal to OQ vector plus QP1 vector. This is equal to, அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? XI cap plus YJ cap. ஸோ இங்கே எழுதியிருக்கிறத வச்சு நம்ம வந்து அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். OQக்கு வந்து XI கேப் வந்து வரும், அண்ட் QP1க்கு வந்து YJ கேப் வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரியே OP வெக்டார் is equal to
OP1 வெக்டார் ப்ளஸ் P1P வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல OP1. ஸோ OP வெக்டார் ஈக்குவல் டு OP1 வெக்டார் ப்ளஸ் P1P வெக்டார். ஸோ OP1க்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? XI கேப் ப்ளஸ் YJ கேப் வந்து கிடச்சிருக்கு ப்ளஸ் P1 வெக்டார் வந்து என்னது? ZK கேப். அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ பொசிஷன் வெக்டார் ஆஃப் P வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஆர் த ரிசல்டன்ட் வெக்டார். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? XI கேப் ப்ளஸ் YJ கேப் ப்ளஸ் ZK கேப் அப்படின்னு வந்து எழுதலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் வெக்டாரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்பனண்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது காம்பனண்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து எக்ஸ் ஒய் ஜெட் இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கேலார் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் எக்ஸ் ஐ கேப் ஒய் ஜே கேப் அண்ட் ஜெட் கே கேப் இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெக்டார் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த எக்ஸ் ஒய் ஜெட்லாம் வந்துருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்னது? ஸ்கேலார் காம்பனன்ட்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் கே கேப் வந்து நம்ம எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு ரெண்டு வெக்டார் வந்து இருக்குது. என்னது? ஏ வெக்டாரும் பி வெக்டார் வந்து ரெண்டு வெக்டார் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதோட காம்பனன்ஸாக வந்து நான் என்ன எழுதுறேன்னா, வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பியோட காம்பனன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, A1 ஐ கேப் ப்ளஸ் A2 ஜே கேப் ப்ளஸ் A3 கே கேப் அப்படின்னு வந்து எழுதுகிறேன். அண்ட் காம்பனண்ட் பியோட காம்பனண்ட் பி வெக்டாரோட காம்பனன்ஸாக வந்து நான் B1 ஐ கேப் ப்ளஸ் B2 ஜே கேப் ப்ளஸ் B3 கே கேப் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ இந்த சம் ஆஃப் த வெக்டார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பண்ணோம்னா, இப்போ சம் ஆஃப் த வெக்டார்ஸ் A and B is given by vector A plus vector B will be equal to, அப்படியே வந்து ஆட் பண்ணி எழுதணும். A1 plus B1 into I cap, A1 plus B1 into I cap plus A2 plus B2 into J cap plus A3 plus B3 into K cap வந்து வரும். இது வந்து சம்முக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் தி வெக்டார்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த வெக்டார்ஸ் A and B is given by, அதாவது வெக்டார் A மைனஸ் வெக்டார் B இல்லை டிஃபரன்ஸ் வெக்டார் B. ஸோ இப்போ A1 மைனஸ் B1 இன்டூ I கேப் ப்ளஸ் A2 minus B2 into J cap plus A3 minus B3 into K cap. ஸோ தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, வெக்டார் ஏவும் பியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். எப்போ? வெக்டார் A and B are equal if and only if A1 is equal to B1, A2 is equal to B2, A3 is equal to B3. இதெல்லாம் வந்து சேமாக இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏ வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த சம்மே நம்ம ஆரம்பித்தோம். சம்மு டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த காம்பனன்ட்ஸில் கொடுத்துருக்கறதுல A1 B1 வந்து ஈக்குவல், A2 B2 வந்து ஈக்குவலாக இருந்தது, A3 B3 வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா the vectors A and B are equal அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா, the vectors A and B are equal only if A1 is equal to B1, A2 equal to B2, A3 equal to B3 அப்படின்றது தான் வந்து கண்டிஷன். அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் A by any scalar value.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஸோ வெக்டார் ஏவோட வந்து எதனா ஒரு ஸ்கேலார் வேல்யூவை வந்து ஆட் பண்ணோம், அதாவது மல்டிப்ளை பண்ணுறோம், ஆட் பண்ணுறதுல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போனா லாம்டா இன்ட்டு வெக்டார் ஏ வில் பி லாம்டா a1 i cap வரும் ப்ளஸ் லாம்டா a2 j cap வந்து வரும் ப்ளஸ் லாம்டா a3 k cap வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வெக்டார்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, இப்போ வந்து அதேவே எடுத்துக்கலாம். லெட் ஏ வெக்டார் அண்ட் ஏ அண்ட் பி ஆர் வெக்டார்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஆர் எனி டூ வெக்டார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துப்போம். அண்டு கே அண்ட் எம் வந்து என்னது வி எனி ஸ்கேலார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன் இப்போது கே இன்ட்டு வெக்டார் ஏ ப்ளஸ் எம் இன்ட்டு வெக்டார் ஏ, இதை வந்து எப்படி எழுதலாம், கே ப்ளஸ் எம் இன்ட்டு வெக்டார் ஏ அப்படின்னு எழுதலாம். ஏன்னா வெக்டார் ஏவை காமனாக வெளில எடுத்துடுறேன், அப்போ என்ன இருக்கும், கேவோ எம்மோ வந்து இருக்கும். அதே மாதிரியே செகண்ட் ஒன்று கே இன்ட்டு எம் இன்ட்டு வெக்டார் ஏ அப்படின்னா அப்போ வந்து என்ன எழுதலாம், கே இன்ட்டு எம் இன்ட்டு வெக்டார் ஏ அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதே மாதிரி மூணாவது இப்போ கே இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இருக்குது அப்படின்னா இந்த கேவை நான் உள்ள இன்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ கே இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் கே இன்ட்டு பி வெக்டார் அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெக்டார் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 2 பாயிண்ட் ஏ அண்ட் பி, ஸோ இது வந்து வெக்டார் வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னும் போது ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் இது வந்து என்னது, திஸ் இஸ் டெர்மினல் பாயிண்ட்டுன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வெக்டார் ஏபி வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x2 மைனஸ் x1. ஸோ x2 மைனஸ் x1 எப்போவுமே வந்து நம்மளுக்கு இப்போ இது திஸ் இஸ் இன் 3D பிளேன், அதாவது 3 டைமென்ஷனல் பிளேனில் வந்து இருக்குது அப்படின்னும் போது ஸோ அப்போது அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, ஒரு 3D பிளேனில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னவாகும், இங்கே வந்து ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும், இங்கே இருக்கிறது வந்து இட் வில் பி ஆஃப் பிகர் வேல்யூ இல்லை எப்போயுமே. இது ஏன்னா ஆரிஜின் இங்கே 0,0,0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இங்கேருந்து இங்கே இருக்கிற கோஆர்டினேட்ஸ் பார்க்கும்போது இங்கே இருக்க கோஆர்டினேட்ஸோட வேல்யூஸ் வந்து அதிகமாக தான் வந்துருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே x2 வரும் மைனஸ் x1 அண்ட் ஐ கேப் ப்ளஸ் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி y2 மைனஸ் y1 j கேப் ப்ளஸ் z2 மைனஸ் z1 k கேப் வந்து நம்மளுக்கு வரும். அப்போது மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஏபி வந்து எப்படி எழுதுவோம், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் ஏபி இஸ் given by modulus of vector AB equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square plus z2 minus z1 whole square வந்து நம்மளுக்கு வரும். ஸோ செக்ஷன் ஃபார்ம்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, இப்போ வந்து ஒரு லைன் செக்மெண்ட் வந்து இருக்குது, அது வந்து m:n ரேஷியோவில் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னா செக்ஷன் ஃபார்முலா படி நம்ம எப்படி எழுதுவோம், mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + 1 m + n. ஸோ இதோ இங்கே வந்து இந்த இனிஷியல் பாயிண்ட், இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் இதை வந்து நம்ம PQன்னு கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் x1 y1, இதோட கோஆர்டினேட்ஸ் x2 y2ன்னு வந்து எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா ஒரு பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஆர். ஸோ இந்த பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஆர் இது வந்து என்னென்னா இந்த PQ அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணுது. என்ன ரேஷியோவில், m:n வந்து டிவைட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா OR வெக்டார் இஸ் ஈக்குவல் டு MB வெக்டார் ப்ளஸ் NA வெக்டார் பை M + n. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா M x2 N x1 பை M + n அதே தான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது, MB அதே மாதிரி AN அப்படியே மாற்றி மாற்றி வந்து நம்மளுக்கு வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து என்னது, இன்டர்னலி டிவைட் ஆகும் போது PNQ வந்து இன்டர்னலாக வந்து டிவைட் ஆகும் போது நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுவோம். அடுத்த கேஸ் வந்து என்னது, when it is divided externally, அதாவது ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இட் டிவைட்ஸ் எக்ஸ்டர்னலி, அதாவது இப்போது இந்த PQ அப்படின்றதுல வந்து இது
ஆர் வந்து என்னது எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது, அதாவது இதோட முடிஞ்சிடுது. ஆர் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம எடுக்கும் போது, ஸோ ஓஆர் வெக்டார் வில் பி ஈக்குவல் டு எம்பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார் பை எம் மைனஸ் என். ஸோ எக்ஸ்டர்னலாக டிவைட் ஆகும் போது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வரும். நெக்ஸ்ட்டு கேஸ் 3, அதாவது m இஸ் ஈக்குவல் டு n, அதாவது r வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் PQ அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு r வந்து இன்டர்னலாக டிவைட் பண்ணுது m:n ரேஷியோவில் அப்படின்னும் போது நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். இதே வந்து r வந்து எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது அப்படின்னும் போது இதை வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ மூணாவது கேஸ் வந்து என்னென்னா, r வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் PQ, மிட் பாயிண்ட்னா என்னது, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியுது. அப்போ எம்மும் என்னும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படின்னும் போது, ஸோ அப்போ நம்ம கேஸ் 1லேருந்து வந்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், மிட் பாயிண்ட்டாக இருக்கும் போது, ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அவ்வளோதான் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. ஸோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 10.2 எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.